என்னாச்சு அத்தை? ஐயோ அது ஏம்மா கேட்குற, ஒரே கால் வலியாக இருக்குமா எனக்கு. என் புள்ள எங்கம்மா? இது முதலே சொல்ல மாட்டீங்களா அத்தை? முதல்ல அவருக்கு நான் கால் பண்ணுறேன் இருங்க அத்தை. வந்தோடனே முதல்ல சீக்கிரமாக வர சொல்கிறேன். வந்தோடனே முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க அத்தை. சரிம்மா. ஹலோ, இங்கே பாரு, உங்கள் அம்மா கால் வலின்னு சீன் போட்டுன்னு இருக்குது. வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போன்னு சொல்லு. வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறேன். அங்கே இங்கே நகுந்த காலை வெட்டிடுவேன். ஒழுங்கா ரூம்குள்ளே வந்து சேரு. என்னடா சாம்பாரில் உப்பு அதிகமாக இருக்கு? அச்சோ சாரி அத்தை, தெரியாமல் போட்டேன். அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறேன், மன்னிச்சிடுங்க அத்தை. சரிம்மா. அடங்க அடங்க, என்ன உங்க அம்மா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் ஆச்சா? அது சமைக்கிறது அப்படியே அருமையா சூப்பரா இருந்தா. உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. கூப்பிட்டு வந்து உப்பு அதிகமா இருக்குதுன்னு கேக்குது. மூட்டை தின்ன சொல்லு. அம்மாடி. சொல்லுங்க அத்தை, என்னாச்சு? ஏம்மா தக்காளி தொக்குல அவ்வளோ தக்காளி போட்டு வச்சிருக்கேன்? ஏன் அத்தை? 2 தக்காளி போட்டா பத்தாதா? இன்னும் வாரி இறச்சி வச்சிருக்கேன் தக்காளி தொக்குல. சரிங்க அத்தை, இது மேலே கரெக்ட் பண்ணிக்கிறேன் அத்தை. சரிம்மா. அடுத்த முறை பார்த்து கரெக்டாக செய்யுமா, என்ன கோச்சுக்காது சரியா? சரிங்க அத்தை, இதுல என்ன அத்தை இருக்குது? நீங்க எங்க அம்மா மாதிரி. உங்க அம்மா சொன்னா நான் கேட்க மாட்டேன்னா பரவாயில்ல அத்தை. அடுத்த டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரிம்மா. சரிங்க அத்தை. அடங்க, உங்க அத்தை கறி இருக்கா இல்லையா? என்னமாச்சு? ஏன் வெங்காயம் என்ன ஒரு தக்காளி தொக்குக்கு 4 பேருக்கு 4 தக்காளி போடாம பின்ன எப்படி வெங்காயத்தையா போட்டு செய்வாங்க? 4 தக்காளி போட்டு ஆடுது. உங்க குடும்பத்துல வந்து வாய்ச்சேன் பாரு, தலையெழுத்து.